என்னடா இது மடையா டேய் என்ன யானை வச்சு வாயில் போடுற எப்படா இவரு முன்சாமான மாதிரி போட்டல் வரப்பாரு என்னடா டேய் உன்ன கல்யாணம் கூட அவள் ஏன்டா போட்டல் வர சொல்றா நாலு வாரத்துல இவன் சனிக்கிழமை போக போறான் இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துச்சுடா இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல இது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா ஆமா இன்னும் வர சனிக்கிழமை நானே ரொம்ப வேதனை பண்ணுக்கிறேன் உனக்கு என்ன வேதனை என் ஆயா ஓன ஐது நிக்குது ஐதுதான் யானை ஐது எப்பா என் ஆட்சியை வந்து நிறுவனத்துக்கு எங்க வீட்டுக்காரனை கேட்டேன் அவனு நிறுவனத்துல உங்க அப்பனை கேட்ட உங்க அப்பா நிறுவனத்தை போட்டான் எங்க அப்பா தான் எங்க அப்பா வந்து என்ன பெத்தெடுத்தா என் ஆட்சியை நிறுவனத்துல என் ஆட்சியை நீ நிறைவேற்ற பாச்சு என்னடா ஆசை உன்னோட ஆயாவுக்கு ஐயா உன் ஆசை நான் சொல்லு நான் அந்த பேரை நிறைவேற்றுறேன் கேட்டியா நீ செத்துட்ட கரமாந்தத்துக்கோ கூத்து வருதோ பிரியாணி சோறு போறதோ இதான் ஒரு மனுஷனுக்கு ஆசை உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு என்ன ஆசை குழந்தைல இருந்து எனக்கு ஒரு ஆசை அரபில் கட்டணும் ஆசை அரபில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு கட்டுவாங்க அரபில்ல இப்ப மாதிரி 75 வயசான்ற இந்த காலத்துல என்னடா ஓயாவுக்கு அரபில்ல கட்டணும் ஆசைப்பா ஆமா என் ஆசை நிறைவேற்றுச்சு ஐயா கட்டினியா உனக்கு நான் தங்கத்திலே காட்டுற நேரம் திருவள்ளூருக்கு வந்தேன் போனேன் திருவள்ளூர்ல போய் தங்கத்தை அரபில் எவ்வளோன்னு கேட்டாக்கா 8 லட்சம் ரூபாய் நீங்க ஆமா தங்க விலை ஏறிச்சு 8 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளவு துட்டு நம்ம கட்ட இல்ல வெள்ளி போன வெள்ளியில கேட்டா 4 லட்சம் ரூபாய் நீங்க ஆமா அவ்வளவு துட்டு எங்குதா கிடையாது நேரம் போன காரியங்கடிக்கு மம்டி ரேக் ஒன்று வாங்கினேன் மவுண்ட் ரே வாணுங்க ஆச்சரிய கொடுத்தேன் இப்ப 2 வயசு 3 வயசு குழந்தைன்னா நல்லா அவளை பில்ல கட்டுவோம் சின்னது 75 வயசு கேக்கு நல்லா அவளை கட்டலாம் ஆமா மவுண்ட் ரே வாணுங்க ஆச்சரிய கொடுத்தேன் அரபில் மாரி அடிச்சு கொடுத்தா எத்தனை வந்தா எங்க ஸ்கூல்ல வேலை செய்யணும் என்ன வேலை பியூன் வேலை ஸ்கூல்ல பிறகுது தண்ணி பிடிச்சது ஆமா டைம் பெல் அடிக்கிற வேலை கொட்டா இடுப்பான கட்டு வந்துட்டு அரபில கட்டு வந்துட்டேன் ஆமா என்னமா நான் போய் தண்ணி பூச்சி வச்சு டீ போட்டு குத்துச்சு ஸ்கூல்ல ஆயிரம் புக்கால இருந்து குத்துச்சு ஆமா பெல் அடிக்கணும் டைம் ஆயிடுச்சு பெல் மேல இருக்குது எங்க ஆயா கிட்ட இரும்பு இருக்குது எட்டுது அது பெல் அடிக்க முடியல அந்த மாதிரி கேட்ல கூணு வேற ஆமா இப்படி நிக்குது அப்பதான் எங்க ஆயாக்கு ஒரு யோசனை நம்பி அந்த பெல் அடிக்கணும் ஆமா நம்ம பேரங்க முறகளை கட்டுக்கிறேன்ட்டா பாவடை தூக்கிட்டு டங்கு நடிச்சு பேர் எத்திச்சு அடாடா மடையா இப்ப எங்க விட்டா கூட இந்த மாதிரி பசங்க வரதில்ல என்ன பண்றாங்க ஓடுறாங்க பாவடை தர டங்கு நடிச்சு ஓடி போறானுங்க சரியான நிலையமா இப்ப எங்க ஆயா கட்டின மாதிரி இந்த ஆயா கூட ஒண்ணு கட்டியா காரணம் கெட்டியா காரவன் அதான் லோகாயவா என்னுடைய மணியா டடை எந்த லோகாயா எப்பா அவளை கட்டாதா சாமி அது எங்க அம்மா பேத்தாய கட்டினா இது எங்க அப்பன பேத்தாய கட்டுப்பா சரி என்னுடைய தேவியை வரவேற்றையா
எங்க இது வந்து சென்னிக்கிறியா டேய் ஆத்த மாட்டா சாப்பிடுற அப்புறமா இது புரியல சாமி பாதாப்பா டிகாதாலே படிந்ததாலே நீ சீருடன் சிறப்புடன் வாழ்ந்திருப்பாய் இன்று நாளையிலே உன் ஆசீர்வாதத்தினால் முறைத்து பார்த்தாலும் வாணியில் வாழ்க்கை யாவது ஒரு குறையாது எந்த ஒரு குறையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் என்னவித காரணத்தோடு எங்களை விரைவாக அழைத்திருக்கின்றேன் இன்று நாளையிலே உன்னை எதுக்காக அழைத்திருந்தா பஞ்ச பாண்டவர் 18 நாள் பாரத போர்க்களம் நடந்து முடிந்து விட்டது வெற்றிகரமாக முடித்து விட்டோம் ஆமா இந்த போர்க்களத்தில் பாண்டவரே ஆனால் இன்று நாளையிலே பட்டம் யாருக்கு சூட வேண்டும் யாருக்கு இந்த தருமன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் 56 தேசத்திற்கு அதிபதி இந்த தருமர் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன யோசனை செய்யலாம் என்று யாரா கேட்டால் திரும்பி யாரு சுவாமி மாமனாங்க கூடிய உன் மரி கிருஷ்ணா வாசுதேவா இப்படி சொல்லக்கூடிய எம்பெருமான் மாயக்கண்ணன் தயவினாலே இந்த பாரத போர்க்களத்தை முடித்து விட்டோம். இந்த பாரத போர்க்களத்தில் என்னுடைய மாமன் இல்லை என்றால் பஞ்ச பாண்டவர்களுக்கு வெற்றி கிடையாது. ஆனால் மாமனை அழைத்து என்ன யோசனை செய்யலாம், எப்படி நடத்தலாம் என்று மாமனை யோசனை கேட்க வேண்டும் என்று நம் இருவரும் சென்று என்னுடைய மாமனை மாயக்கண்ணனை காண வேண்டும். மதவா, நீ சென்று வாடி அந்த புறத்துக்கு. மதவா, என்னுடைய மாமனை சீக்கிரமாக வரலாம். மாமா, ஆமா, அதே கலசவர்களே விதமாக 56 விவசாயக்கூடிய தர்மபுத்திர மகாராஜனும் யோகத வந்த பிறகு இப்போதோ மாமா மாமா